இந்த மாதிரியான பந்தயம் கட்டுதல் அப்படின்ற சமயத்தில் அது சூதாக இருக்கும். ஆனால் இது நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மனிதனுடைய பேராசையின் விளைவாகத்தான் இந்த சூதுன்றது வளர்ந்து வருது. இப்போ நமக்கு சீக்கிரமாக பணம் சேர்க்கணும், சீக்கிரமாக குறுக்கு வழியில் ஏதாச்சும் பணம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இதுக்கு போகிறோம். இதில் உழைப்பே இல்லாமல் நம்ம பணம் சம்பாதிக்கின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கின்றது. உழைப்பின் வாரம் உறுதியில் உழவும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்படின்னா உழைத்தால் கண்டிப்பாக அதை நம்ம பலனை பார்க்கலாம். வேண்டிக்கு நம்ம மிலிட்டரி நாட்டில் அது தடை போட்டாங்க. அந்த இஸ்லாமிக் சரியான அது பேட்டிங்னாக்கா ஒரு ஆள் ஒரு குறுக்கு மொழியில் சம்பாதிக்க ஆசைப்படுறது தான் பேட்டிங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில நேரத்தில் டக்குனு காசு போட்டு உடனே காசு கிடைக்கிட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க. பந்தாண்டு அவங்க எப்படி பேட்டிங் பண்ணுவாங்கனாக்கா இந்த எத்தனை பந்து உள்ளே போகிறது, இல்லாட்டி ஓட்ஸ் பார்ப்பாங்க. ஒரு பந்து பச்சா 2 பந்து பச்சா இல்லை மொத்தம் எத்தனை பந்து போயிருக்குது, இல்லாட்டி ஆஃப் டைம் எத்தனை குழு உள்ள போகுது, யார் மறுபடியும் அடிப்பாங்க. ஸோ அப்படி வச்சா பேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் ஆனால் நம்ம நாட்டில் இந்த பேட்டிங் அதை தடை போட்டாங்க. அண்டர் இஸ்லாமிக் சீரியலில் இஸ் 10 ஆக்சுவலாக டாப் 4 வச்சுங்களேன். டாப் அதாவது எம்யூ, லிவர்பூல், செல்சி அசல் இன்றைக்கி அந்த ஓட்ஸ்னாங்களா 1.5 பந்து கொடுப்பாங்க. 1.5 அதாவது ஒரு வீக் டீம் விளையாண்டாங்களா அது அந்த டாப் 4 கிளப் ஒரு 2 கோல் மேலே அடிக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க வீலிங் சைன் வராங்க. ஸோ அவங்க அதை ஜெயிக்கிறனால இந்த ஓட்ஸ் எல்லாமே தோற்றுருவாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த டாப் 4 இந்த சின்ன டீம் தான் அவங்க ஓட்ஸ் ரொம்ப குறைப்பாங்க. ஆனால் பேசி இந்த மிடில் கீழே கிளப்லாம் அதுக்கு ஓட்ஸ் போவாங்க. வீட்டில் புக்கீஸ் அவங்களோட ஆக்சுவலி இல்லீகலாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க என்னன்னாக்கா அவங்க பேசி ஒரு காம்படிஷன் இருக்காங்க, எல்லாம் பப்பில் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க ஆக்சுவலி நெய்பரிங் கண்ட்ரிஸ் தான் அவங்க மெயினாக ஆப்ரேட் பண்ணுறாங்க புக்கீஸ். அதாவது எப்படின்னாக்கா ஒரு கேம் விளையாடுறதுக்கு அவங்க இந்த ஓட்ஸ் எல்லாம் குறை பண்ணிடுறாங்க. அதை வச்சுட்டு அவங்க அந்த கேம் விளையாடுறதுக்கு எல்லாம் சொல்லிடுவாங்க, இந்த ஓட்ஸ் இவ்வளோ ஓடுது, அதாவது இந்த குதிரை மாதிரி இவ்வளோ ஓடி இருக்குது உங்களோட பேட்டிங் விளையாடுட்டு. ஸோ ஆளுங்க ஓட்ஸ் போட அந்த இது எங்கிட்டே போகும். 10 1000 பேட்டிங் இருக்குது. சில பேர் காலியாக வச்சு போயிடுறாங்க பேட்டிங் பண்ணி தோத்துட்டு. அது சில பேர் ரொம்ப அதே 20 பேரை விட்டுருவாங்க. மேக்ஸிமம் $1000, $2000, $5000 எனி அமௌண்ட் ஜஸ்ட் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முடியும். அது என்ன இந்த பேட்டிங் சார் ஒரு ஆள் இந்த போகிற அவங்களோட ஈகோ சார் என்ன முடியும், என்ன ஜெயிக்க முடியும். ஸோ அந்த பந்துலாட்டு உண்மையாக ஆர்மியோட எதுவுமே பேட் பண்ண மாட்டாங்க. இப்போ எங்களை படிச்சிக்கலாம் நாங்கள்லாம் பேட் பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்கு இந்த பந்துலாட்டு எங்கள் கிளப் எங்களுக்கு உயிர் இருக்கலாம். ஜெயிச்சா தோற்றம் நாங்கள் அந்த கிளப் தான் இருப்போம். ஸோ நாங்கள் காசை கொடுத்து ஒரு கிளப் பேட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் ஒரு கேம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக உங்களோட அந்த கிளப் லவ் பண்ணணும். அதில் போய் ஆக்டிவிட்டி ஜாயின் பண்ணுங்கள், அந்த கிளப் ஜாயின் பண்ணுங்கள், அது ரெண்டாவோட டிகிரிக்காக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்படி போனோமா இதை விட்டுருவீங்க, கேமில் விட்டுருவீங்க. பேட்டிங்கால யாருமே வாழ்க்கை முன்னாடி இல்லை. நம்ம என்ன இது சொல்லுங்க, எனவே பேட்டிங் நான் ஒரு வகையில் பேட்டிங்கில் நானும் ஒரு 10 years தோற்றுருக்கேன். ஏன் தோற்றுனாக்கா அவர் ஒரு படமாக போச்சு. ஆனால் அது உள்ள செய்யக்கூடாது. அது அந்த ஒரு அனுப்பு ஆசை வருதுங்களா, இந்த காசு போய் காசு கிடைக்குமா, ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லை, ஒரு அனுப்பு ஆசை தான். ஆனால் ஒரு சிம்பிளாக போய் நம்ம ஒரு பேட் பண்ண காசு இருக்கும்போது அது தவறு. எனவே கஷ்டப்படணும். ஆளுங்க ஜெயிச்சாலும் நம்ம சொல்லுவாங்க, தோற்றா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ சூதாட்டம் இதுதான் அதோட உண்மையே இதுதான். ஏன் அவங்க சும்மா தேவையில்லாமல் ஒரு 12 இன்ட்ரெஸ்ட் பார்க்காம காசை போட்டுக்கிட்டு ஏன் அவங்க இது பண்ணிக்கணும். உண்மையான ஃபேன் அவங்க மீன் போட்டாங்க. ஆனால் ஒரு பேட் பண்ணுறவங்க அவங்க உண்மையாக ஃபேன் இருக்க மாட்டாங்க. சூதாட்டம்னா லோட்டரி சீட்டு பார்க்கலாம்.